ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு மொத்த குடும்பமும் செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இனியா வந்துட்டு என்ன அது போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏஜுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு வரேன்னு பாட்டை போட்டுவிட்டா யார் என்ட்ரி, அதாவது இனியாவுக்கு பேரை கொண்டு வராங்களாட்டுக்கு. அந்த வீட்டிலே இருக்க ஒரு பையனும், அதாவது அவங்க அக்கா பையன், பழனி சாரோட அக்கா பையன் என்ட்ரி கொடுக்குறாருங்க. என்ட்ரி கொடுத்து டான்ஸை போட்டு பாட்டியை பியூட்டின்லாம் பாராட்டுறாரு. என்னையா நடக்குதுங்க, பாட்டிக்கு ஐஸ் வைக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சா இனியாவை கரெக்ட் பண்ண பார்க்குறாருங்க. இனியாவை பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்காளேங்கிறாங்க. இந்த பொண்ணு உனக்கு அழகாக தெரியுதா, அப்போ நீ வேற லெவல்ப்பா, கண்ணை போய் செக் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி, 2 பேருக்கும் பேர் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சைட் அடிச்சுக்கிறாங்க. சரி, சைட் அடிச்சது போதும்ப்பான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே வந்துருச்சு. வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த பையன் ஓடுறானா. அதுக்கப்புறமா யாரை காமிக்கிறாங்கன்னா, நம்ம பாக்கியாவோட அதாவது வருங்கால நாத்தனார் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பழனி சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களே. பழனி சாரோட அக்காங்க 2 பேரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்படியா போய் அவங்க மாமியார்ட்ட கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னையா நடக்குது, இவ்வளோ பெரிய வயசில் போய் கல்யாணம் அவங்க ஃப்ரெண்டான்னு நினைக்கிறாங்கய்யா, கொஞ்சமாவது மாறுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேசலாமா யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும்போது அந்த பையன் இனியாட்ட வந்துட்டான். லவர்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் லவர்லாம் இல்லைப்பா, இது ஃப்ரெண்டுப்பான்னு சொன்னோன்னே மனசு நிம்மதியாக உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, எந்த காலேஜுன்னு சொல்லுங்கிறாங்க. எதுக்கு ஃபாலோ பண்ணி பின்னாடியே வர்றதுக்கான. இன்னொரு பக்கம் நம்ம பழனி சார் இருக்காரே, இவரை பற்றி கழுவி ஊற்றுறாரு நம்ம எழில்கிட்ட. என்னையா நடக்குதுங்க, ஒரு பக்கத்து கழுவி ஊற்றுறாங்க, ஒரு பக்கத்து பில்டப் மேலே பில்டப் பண்ணுறாரு. நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு அப்படி இப்படிங்கிறாரு. இவர் உருட்டெல்லாம் தாங்க முடியாமல் இனியா நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு கிளம்பி வந்துருச்சு. அப்புறம் ஃபோட்டோ செல்ஃபி வேறு லெவலில் எடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்